ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பேரழிவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த டுடே டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2023 வந்து பல்வேறு வகையான ஆஸ்ட்ராய்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே தவிர்த்து இப்போ 2024 வந்து இந்த மந்த்து, அதாவது ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ அகைன் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே வந்து 1930 வந்து கெரில் ரினியூமெத் அப்படின்றவர் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டை வந்து கண்டுபிடிச்சிருந்தார். அப்போ அவர் வந்து கண்டுபிடிச்ச இந்த ஆஸ்ட்ராய்டு பூமியை நெருங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இது வந்து 1930 வந்து அவர் சொல்லியிருந்தார். இப்போ வந்து அவர் ஆக்சுவலாக இல்லை. ஸோ அவர் சொன்னதை வந்து கன்சிஸ்டண்டாக அவர் சொன்னதை வச்சு ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் இப்போ வந்து நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சென்டர் நியர் எர்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆராய்ச்சி குழு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவை சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி குழு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவர் சொன்னது 1930. அவர் வந்து ஒரு ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்த நபர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90s அதே மாதிரி வந்துட்டு இருந்து அந்த ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இது அப்போ அவர் சொன்னபோது 23 மைல்களுக்கு தூரம் இருந்தது, 23 மைல்களுக்கு தூரம் இருந்தது அப்படின்னு, 23 மைல் மில்லியன் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூமியை நெருங்கி இருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வந்து பூமியை நெருங்கி இருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இது பூமியை தாக்கக்கூடிய இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்கும். அதை தொடர்ந்து இந்த ஆஸ்ட்ராய்டானது 23 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தனால இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 7.5 மில்லியன் கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து போயிருக்கு. அதாவது இந்த ஆஸ்ட்ராய்டு அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து அப்போலோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாசாவை சேர்ந்த ஒரு அமைப்பு. ஸோ அவங்க தான் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருக்கிறதுலே வந்து அந்தளவுக்கு வந்த எரிக்கற்கள் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டில் வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஆஸ்ட்ராய்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 1.58 மீட்டர் வெயிட்டும் 147 மீட்டர் வந்து வெயிட்டும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து இது வரைக்கும் இருந்ததுலேயே இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனோட ஆராய்ச்சிகளை வந்து இன்னுமே வந்து நாசா வந்து தொடர்ந்து வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 2024 PM சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருக்காங்க இந்த ஆஸ்ட்ராய்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே வந்து 90s வந்து இது வந்து பூமியை நெருங்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படும். இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா December 29 இது வந்து December 29, 2030 அந்த டைமில் வந்து மறுபடியும் இது பூமியை நெருங்கும், ரொம்ப க்ளோஸாக வரும் அப்படின்னு சொல்லி நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஆராய்ச்சிகளை வந்து அவர் என்னதான் மேற்கொண்டிருந்தாலும் இப்போ நாசா வந்து இந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையாக வந்து அவங்க சைட்லேருந்து பேசப்படுது. இதோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கும் ஆர்பிட்டுக்கும் இடையில பகுதியில் தான் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ரொம்ப சுற்றிட்டு இருக்கும். இப்போ இது பூமியை நோக்கி வரனால பல்வேறு தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்டு வந்து ஏன் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு, ஸோ எல்லாமே வந்து எரிக்கற்கள் எல்லாமே வந்து அது நார்மலாக வந்து இருக்க தான் செய்யும். இது மட்டும் ஒரு சில இதெல்லாம் வந்து ஏன் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து எல்லா தரப்புலையும் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸுக்கும் ஆர்பிட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அது அந்த சைடில் சுற்றி இருந்தாலும் பூமிக்கு வந்து சில கிராவிட்டி இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து எரிக்கற்கள் இந்த மாதிரிலாம் வந்து பூமியை நெருங்குது, பூமிக்கு வந்து கிராவிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மார்ஸ் ஜூபிட்டர் மட்டும் இல்லாமல் மார்ஸ் இல்லாமல் ஜூபிட்டரையும் வந்து இது அவ்வப்போது சுற்றி வரும், இந்த எரிக்கற்களானது சுற்றி வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் கண்டுபிடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்டானது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்டுபிடிக்கப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேகம் வந்து ஒரு சாதாரண ராக்கெட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் பறக்குமோ ஸோ அந்த மாதிரியான வேகத்தில் தான் இது வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பூமியை வந்து நெருங்கியிருக்கு, இந்த ஆஸ்ட்ராய்டானது பூமியை வந்து நெருங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2024 PM இந்த சொல்லப்படுற இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து இன்னும் 2024 ஸ்டார்ட் ஆகி 1 மந்த்து கூட முடியலை. அதுக்குள்ளே வந்து நம்ம 2ஆவதாக வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பல்வேறு வகையில் வந்து பூமிக்கு
அழிவு வர்றதை வந்து நினச்சிட்டு இருக்குமே தவிர இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு வர்றதும் கன்சிஸ்டண்டாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.